من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளையை புனித ஜுமா கடமையை நிறைவேற்ற வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தனது நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கும் காவிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வதன் மூலமும் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பிரபஞ்சம் தற்செயலாக தோன்றிய ஒன்று அல்ல என்பதை அறிவுள்ள எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை மிக தெளிவாக புரிந்து நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த அல்லாஹ் தஆலா பல படைப்புகளை இந்த பிரபஞ்சத்திலே படைத்திருக்கிறார். அதிலே ஒரு விசேடமான முக்கியமான படைப்பாக மனிதனை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். மனிதனை படைத்து மனிதனை கண்ணியப்படுத்தியதாக அல்-குர்ஆனில் சொல்கிறார். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஏன் கண்ணியப்படுத்தி இருக்கிறார் என்றால், மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அக்ல், பகுத்தறிகிற ஆற்றல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற அறிவை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சிந்திப்பது என்பது ஒரு இபாதத். சும்மா நாம் தான் தோன்றித்தனமாக வாழ முடியாது. ஏதோ பிறக்கிறோம் வாழுகிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பகுத்தறிவை பயன்படுத்தி நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்க தவறினால் நிச்சயமாக நாம் நஷ்டம் அடைவோம். நஷ்டம் என்பது இந்த உலகத்திலும் நம்முடைய கண் முன்னால் அந்த நஷ்டம் தெரியும். அதே போல நாம் ஈமான் கொண்டிருக்கிற மறுமையிலும் அந்த நஷ்டத்தை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே சொல்கிறான், வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ். ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகமானவர்களை நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு கல்புகள் இருக்கின்றன, இதயங்கள் இருக்கின்றன. அந்த இதயங்களை கொண்டு அவர்கள் விளங்க மாட்டார்கள், புரிய மாட்டார்கள். வலஹும் அயூனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அந்த கண்களை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அதை கொண்டு கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், இதயமிருந்து சிந்திக்காமல், கண்ணிருந்து பார்க்காமல், காதிருந்தும் கேட்காமல் வாழுகிறவர்கள் அன்ஆம் போன்றவர்கள் என்று சொல்கிறார். அல் அன்ஆம் என்று சொன்னால்
ஆடு மாடு ஒட்டகத்திற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பொதுவான சொல்லாகும். இப்ப கண்ணிருந்தும் இதயம் இருந்தும் விளங்காமல் யோசிக்காமல், கண்ணிருந்தும் பார்க்காமல், காதிருந்தும் கேட்காமல் இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள் கால்நடைகள் போன்றவர்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள் போன்றவர்கள் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் அடையாளப்படுத்துகிறார். கவனமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். திரும்ப சொல்லுகிறான் பல்கும் அவல். இல்லை, ஆடு மாடு ஒட்டகைகளை விடவும் இவர்கள் வழிகட்டவர்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் ஆடு மாடு ஒட்டகங்கள் ஏதோ ஒரு கோணத்தில் ரப்புக்கு கட்டுப்படுகின்றன. ஆனால் ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்படவும் இல்லை. பகுத்தறிவு கொடுக்கப்பட்டு, உள்ளம் கொடுக்கப்பட்டு, கண் கொடுக்கப்பட்டு, காது கொடுக்கப்பட்டு யோசிக்காமல் வாழுகிறவன் ஆடு மாடுகளை விடவும் கேவலமானவன் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப நாம் வாழக்கூடிய இந்த காலம் நாம் மிக நிதானமாக பயணிக்க வேண்டிய ஒரு காலமாக. இந்த காலத்தில் ஈமானுக்கும் மாத்தியத்திற்கும் இடையில், மாத்தியத் என்று சொன்னால் தமிழ்ல சடவாதம் என்று சொல்வார், மெட்டீரியலிசம், அதாவது இந்த உலகத்திற்கும் இடையில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. பொருளாதாரம் என்பது மனிதனை பொறுத்தவரையில் வாழ்க்கைக்குரிய அடிப்படையாக அல்குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. வலா துத்து சுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அடிப்படையாக ஆக்கப்பட்ட பொருளாதாரத்தை புத்தி இல்லாதவர்களிடம் கொடுக்க வேண்டாம், அறிவிலிகளிடம் கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப பொருளாதாரம் வாழ்க்கையின் அடிப்படை. இந்த பொருளாதாரம் வாழ்க்கையின் அடிப்படை என்று சொன்னால், இந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறானா என்று கேட்டால் இல்லை. வாழ்க்கைக்குரிய அடிப்படையாக ஆக்கப்பட்டிருக்கிற இந்த பொருளாதாரம், நன்றாக நான் சொல்லுகிற இந்த செய்தியை நீங்கள் கிரகித்துக் கொள்ள வேண்டும். இந்த பொருளாதாரம் நமக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு. நாம் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது நமக்குரிய ரிஸ்கை அந்த மலக்கு எழுதி விடுகிறார். பொருளாதாரம் உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் எழுதப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா சுப்ஹானல்லாஹ். பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் உரிய ரிஸ்கை கொடுப்பது அல்லாஹ்வின் மீது கடமையாகும். யார் சொல்றது? அல்லாஹ்வே சொல்கிறார். பூமியில் வாழுகிற ஒவ்வொருவருக்குரிய ரிஸ்கை கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமை. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டால், நமக்குரிய ரிஸ்க் எழுதப்பட்டு விட்டது. அந்த ரிஸ்கை அல்லாஹ் நமக்கு தருவார். அந்த ரிஸ்கை பூரணமாக அடையாமல், பெற்றுக்கொள்ளாமல் நாம் யாரும் இன்ஷா அல்லாஹ் மௌத்தாக மாட்டோம். நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் கிடைக்கும். அது எந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவர். நமக்குரிய கடமை என்னவென்றால் அந்த ரிஸ்கை தேடுவது. தேடாவிட்டாலும் ரிஸ்க் கிடைக்கும். ஆனால் தேடுவது கடமை, தேடாமல் உட்கார்ந்திருப்பது ஹராம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரிஸ்கை தேடுவதற்காக வேண்டித்தான் நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோமா? நிறைய பேர் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் பிறந்த நோக்கம், நான் ஒரு ஆசிரியராக ஸ்கூல்ல கடமையாற்றியவர். அப்ப ஸ்கூல் மாணவர்களிடம் கேட்பேன், நீங்க எதுக்காக படிக்கிறீங்க? நீங்கள் எதற்காக இந்த ஸ்கூல்ல படிக்க வந்திருக்கிறீர்கள்? மாணவர்கள் சொல்லுவார்கள், நான் ஸ்ரீலங்காவில் ஓஎல் ஏஎல் என்று, நீங்கள் 10th தமிழ்நாட்டில் +11 +2 சொல்ற மாதிரி அந்த பரீட்சைகளில் தோற்ற வேண்டும் அப்படி சொல்லுவார். சரி, அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும், யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டும். சரி, அதுக்கு பிறகு என்ன செய்வீர்கள்? ஒரு நல்ல ஜாப் எடுக்க வேண்டும். எதுக்கு? சம்பாதிப்பது. ஸ்கூல்ல பிள்ளைய, ஒரு மாணவியை சேர்க்கிற பெற்றோருடைய நோக்கமும் ஒரு நல்லா படித்து சம்பாதிக்க வேண்டும் என்பது. படிக்கிற மாணவனுடைய நோக்கமும் எதற்காக படிக்கிறான் என்றால் சம்பாதிப்பதற்காக தான் படிக்கிறார். ஒன்று கௌரவம். ஒருவர் டாக்டருக்கு, என்ஜினியருக்கு தன்னுடைய பிள்ளையை படிப்பிக்கிறார் என்றால் அவருக்கு அதில் ஒரு பிரஸ்டீஜ், அதில் ஒரு கௌரவம் கிடைக்கிறது.
அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பணம். உண்மையை கல்வியுடைய நோக்கம் இதுவல்ல. பிரஸ்டீஜிக்காகவும் பணத்திற்காகவும் கல்வி அல்ல. கல்வி எதற்கென்றால், நான் இந்த உலகத்தில் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி வாழ வேண்டும். நிதானமாக யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இப்ப நம்ம ஒவ்வொரு கட்டமாக குழந்தையாக இன்ஃபென்டாக இருக்கிறோம், அதுக்கு பிறகு சில்ட்ரனாக மாறுகிறோம், அதுக்கு பிறகு யூத் என்று சொல்கிறோம், அதுக்கு பிறகு 40 வயசு என்று சொல்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு முதியவர் என்று சொல்கிறோம், பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்கிறோம். பிறகு என்ன நடக்குதுன்னா, பிள்ளைகள் நம்மை விட்டு போய் விடுகிறார்கள் வேறு ஒரு நாடுகளுக்கு, வேறு ஒரு ஊர்களுக்கு. கடைசியில தனியாக 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கணவனும் மனைவியும் தனியாக நோயாளிகள். இருந்தா எழும்ப முடியாது, எழுந்தா உட்கார முடியாது, வீட்டில் இருக்கிறத சாப்பிட முடியாது, ஒழுங்காக டாய்லெட் போக முடியாத கிரமக்கும் தான். நல்லா யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது. இங்க இருக்கிற ஒரு 40 தாண்டியவர்கள் இப்ப மெடிக்கல் கேம்ப் நடக்கிறது. எல்லாருமே பிளட்டை கொடுத்து கொலஸ்ட்ரால் இருக்கா, சுகர் இருக்கா, பிரஷர் இருக்கா பாருங்க. கிட்டத்தட்ட எல்லோருக்கும் எல்லா நோய்களும் இருக்கிறது. என்ன லைஃப்? லைஃபுக்கு என்ன மீனிங்? இப்படி இருக்கும்போது திடீரென மரணம் அறிவித்தல்ல. நம்மோடு இருந்தவர்கள் நிறைய பேர் மூத்தாயிட்டார். நான் இந்த உலகத்தில் என்ன சாதித்தோம்? ஒன்றும் இல்லை. நாம் மூத்தானால் என்ன செய்கிறார்கள்? முதலாவது என்ன செய்வார்கள்? நாம் மூத்தானா நம்மளோட ஊர்கள் இங்கே இப்போ ஹாஸ்பிட்டல் அது ப்ரொசீஜர் ஊர்ல மூத்தானா முதலாவது மையத்தை கொண்டு வந்து வைத்து நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை உருவி எடுத்துருவாங்க. கலட்ட முடியும்னா சீசரால கட் பண்ணி கலட்டி எடுத்துருவாங்க. ட்ரெஸ்ஸை கலட்டியாச்சு. அதே பிறகு பார்க்குறாங்க சும்மா ஒரு விலை குறைஞ்ச ஒரு மோதிரம், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் பெறுமதியான மோதிரம் போட்டுட்டு இருப்பாங்க, ஒரு ரிங். அதையும் கலட்டி எடுத்துருவாங்க. ஒரு பெண்ணாக இருந்தால் காதில் ஒரு சின்ன ஒரு ஜுவல்லரி கலட்ட முடியாமல் இருக்கும், அதை கூட கஷ்டப்பட்டு கலட்டுவாங்க. திடீரென ஒரு மௌலவிக்கு கோல் வரும், ஒரு ஷேஃபுக்கு என்ன கால் பண்ணுவாங்க? இவர் பல்லு கட்டியிருக்கிறார், மௌத்தானவர் பல்லு கட்டியிருக்கிறார், அந்த பல்லை வைத்தடக்குவதா எடுத்து விடுவதா? சுபஹானல்லாஹ். என்ன முடிவு? வரும்போது நீ ஒன்றும் இல்லாமல் வந்தாய், எனவே போகும்போது நீ ஒன்றும் இல்லாமல் போக வேண்டும். இதை யார் பண்றன்னு கேட்டால் நம்முடைய பிள்ளைகள் தான் செய்யறாங்க, நம்முடைய உறவுகள் தான் செய்கிறார்கள். பிலிப்பைன்ஸ் சில தீவுகள் இருக்கின்றன. ஒரு சில தீவுகளில் ஒரு ட்ரெடிஷன் இருக்கிறது. அங்குள்ள யாராவது ஒரு மரணித்தால் அவர் விரும்பி நேசித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறைய பொருள்களை நேசிப்பார். உதாரணமாக ஒருவருக்கு ஒரு மொபைல் போன் நல்ல பிரியமானதாக இருக்கிறது என்றால் அந்த மொபைல் போனை அவருடைய கபருக்குள்ள வச்சு புதைப்பார்கள். அது சில தீவுகளில் உள்ள ஒரு வளமை. நம்மகிட்ட அதையும் இல்லை. மார்க்கத்தில் நமக்கு கஃன் இடுறதுக்கு குறைந்தபட்சம் எத்தனை துணி வேண்டும்? ஒரு துணி துண்டு போதும். 3 பூரணமானது ஆண்களுக்கு, பெண்களுக்கு 5 துண்டு அல்ஹம்துலில்லாஹ். ஆனா 2 பேருக்கு ஒரு துண்டு போதும். இந்த துணி மாஷா அல்லாஹ் இருக்கிற துணிகளிலேயே ஆக விலை கூடிய துணி தானே. நம் உலகத்தில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய துணிகளில் கஃன் துணி தான் ஆக விலை கூடியது இல்ல, ஆக சீப்பஸ்ட். இதுக்குத்தான் நம்ம இந்த உலகத்துல இவ்வளவு தடுமாறுகிறோம். உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் நம்முடைய அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற போல நம்முடைய இதயத்தை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும். நான் என்ன செய்கிறேன்? இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? தேடி தேடி சுப்ஹானல்லாஹ், சிலரை நம்ம பார்க்கிறோம் எப்படி தேடுறாங்க. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் கட்டுப்பாடு உள்ளவன் என்பதுதான். டிசிப்ளின் இருக்க வேண்டும். டிசிப்ளின் என்று சொன்னால் ஒழுக்கம். ஒழுக்கம் என்பதை நம்ம எங்க கொண்டு வைத்திருக்கிறோம் என்றால், இந்த பெண்களுடைய விஷயத்துல அல்லது சில ஜாகிரியத்தான விஷயங்களை மட்டும்தான் ஒழுக்கம் நினைக்கும். ஒழுக்கம் என்பது டிசிப்ளின். டிசிப்ளின் என்பது முழு லைஃப். ஒரு முஸ்லிம் ஒரு கட்டுப்பாடு உள்ளவனாக உலகத்தில் வாழ வேண்டும்.
அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்களோ அந்த முறையில் வாழ வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்ம எப்படி கொண்டு உருவாக்க விரும்புகிறார்கள் என்றால் ஒரு முன்மாதிரியான மனிதனை, நாகரிகமான பண்பாடு உள்ள ஒரு மனிதன். அதனாலதான் ஃபர்ஸ்டா ஒரு முஸ்லிம் கவனம் செலுத்த வேண்டியது அவனுடைய இதயம். அவனுடைய இதயத்தில் இருக்கிற நோய்கள் அத்தனையும் களையப்பட வேண்டும். ஒரு முஸ்லிம் பெருமைக்காரனாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் பேராசைக்காரனாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் ஆணவம் உள்ளவனாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் பொறாமைக்காரனாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களுக்கு சரி செய்கிறவனாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் நாகரிகம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நல்ல பண்பாடு உள்ளவனாக இருக்க வேண்டும். மனித நேயம் மிக்கவனாக இருக்க வேண்டும். ஜீவகாருண்யம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இது இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனால் நம்ம முஸ்லிம் பேரை கேட்டால் அப்துல்லா, இப்ராஹிம், ஃபாரூக், அப்துல் காதிர், சுப்ஹானல்லாஹ். லைஃபை பார்த்தால் ஒரு கட்டுப்பாடு இல்லாத லைஃப். பணமா எதுவும் செய்வேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் சொல்லிட்டேன், பணம் கிடைக்கும் சொல்றேன். பலஸ்தீனத்தை போட்டு அடித்தார்கள். தாயையும் தந்தையும் இழந்து பிள்ளைகள் நின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்குரிய பணம் உங்களோட பாக்கெட்ல இருந்துச்சு. அனுப்பினீர்களா இல்லையா? ஸ்ரீலங்காவிலே அண்மையிலே டிட்வா என்ற ஒரு சூறாவளி ஏற்பட்டது. பெரிய பாதிப்பு. எல்லாவற்றையும் இழந்தார்கள். ஜீரோ. உங்களிடம் அவர்களுக்குரிய பணம் இருந்தது, அனுப்பி வைத்தீர்களா இல்லையா? அவங்க சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்க. மஸ்ஜிதுகள்ல, கேம்புகள் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்க. ரிஸ்க் நீங்க தேடி அலைந்தா தான் கிடைக்கும் என்பது பிழையான கான்செப்ட். எவ்வளவு பேர் எவ்வளவு அலைகிறார், ஒன்றும் இல்லை, ஜீரோ. பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஊரை விட்டு ஓடினவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு சூசைட் பண்ணினவர்கள். ரிஸ்க் என்பது பணத்தை வைத்து, முயற்சியை வைத்து வரக்கூடியதல்ல. அது பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன தேவைன்னா, வாழப்போகிறோம் ஒரு 60-65 வருடங்கள். இந்த 60-65 வருடங்களுக்குள் இந்த உலகத்தில் நான் ஏதாவது செய்து விட்டு, சாதித்து விட்டு மூத்தாக வேண்டும். முதலாவது நான் ஒரு முஸ்லிமாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் கட்டுப்பட வேண்டும். நான் தவறு செய்தேன், அந்த தவறை நான் ரியலைஸ் பண்ண வேண்டும். தவறை நியாயப்படுத்துகிறவன் நிச்சயமாக ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. ஒரு இப்லீஸாகத்தான் இருக்க முடியும், ஒரு ஷைத்தானாகத்தான் இருக்க முடியும். தவறு நடக்கும், ஆனால் தவறை புரிய வேண்டும். நமக்கு உலமாக்கள் உணர்த்தும் போது, தாயிகள் உணர்த்தும் போது, நண்பர்கள் உணர்த்தும் போது, நான் தவறு செய்கிறேன், நான் தொழுகையிலே வீக்காக இருக்கிறேன், நான் வட்டியிலே ஈடுபாடு காட்டுகிறேன், பொருளாதாரம் தேடுவதிலே நான் நியாயங்களை பேணாமல் அநியாயங்களை கையாளுகிறேன், அடுத்தவர்களுடைய சொத்துக்களை நான் சாப்பிடுகிறேன், அடுத்தவர்களுக்கு நான் அநீதி இழைக்கிறேன், என்னுடைய பெற்றோரை நான் கொடுமைப்படுத்துகிறேன், என்னுடைய மனைவிக்கு நான் துரோகம் செய்கிறேன், மனைவிக்கு அநியாயம் செய்கிறேன், நான் என்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்கிறேன் என்று யார் ரியலைஸ் பண்ணுகிறாரோ அவர் ஒரு நல்ல முஸ்லிம். குல்லு பனி ஆதம ஹத்தா வ கைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி. எல்லா மனிதர்களும் தவறு செய்வார்கள். நான் தவறு செய்வதில்லை என்று ஒரு மனிதன் சொன்னால் அவன் தெளிவான ஒரு பொய்யன். பெரிய ஒரு அல்லாமாக இருக்கலாம், மக்களால் ஒரு வலி அவுலியா என்று அடையாளப்படுத்துகிற ஒருவராக இருக்கலாம். ஆனால் தவறு வந்தால்தான் அவர் மனிதன். தவறை சுட்டி காட்டும் போது ஏற்றுக்கொள்கிறவன் தான் சிறந்தவன். அதான் சொல்கிறார்கள், வகைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். தவறு செய்கிறவர்கள் சிறந்தவர்கள், தன்னுடைய தவறை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதற்காக வருந்தி கவலைப்பட்டு தன்னை திருத்த முயற்சி செய்கிறவன் தான் சிறந்தவன்.
அப்ப நான் இந்த உலகத்தில் வாழும் போது ஒரு சிறந்த முஸ்லிமாக வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்க வேண்டும். நிச்சயமாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு கான்செப்டில் நீங்க வாழ்ந்து பாருங்கள், நீங்க எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். உங்களை வைத்து மற்றவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த இஸ்லாம் என்று பேசிக்கொண்டு சில அடையாளங்களை மட்டும் வெளியில் காட்டிக்கொண்டு பூரணமாக முஸ்லிமாக வாழாத நிலையில் நம்ம டிஸ்டர்பாகவே இருப்போம். மற்றவர்களுக்கு தொல்லைதான், ஏதோ ஒரு கோலத்தில் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்போம். நமக்கும் நாம் தொல்லை, ஏனையோருக்கு நாம் தொல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தமே? இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதான். இப்படி வாழக்கூடியவர்கள் தன்னை மறந்து தன்னை சூழ உள்ளவர்களை அனுசரிக்காமல் தான் தோன்றித்தனமாக வெறுமனே இந்த உலகம் மட்டும்தான் என்னுடைய இலக்கு என்ற மனநிலையோடு வாழ்கிறவர் நிச்சயமாக அவர் இந்த உலக வாழ்க்கையை தோற்றவர். அதே போல மறுமையிலும் அவர் தோல்வி அடைந்தவராக ஆகுவார். அல்லாஹு தஆலா இந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. وآخر دعوانا الحمد لله رب